ஒவ்வொரு போன்லயும் பாக்குறாங்க என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. ஆனா தளபதிக்கு ரொம்ப தைரியங்க, நான் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப தைரியம். 50 வருடமாக ஆட்சியில இருந்து அனுபவம் பெற்றவர்கள் கூட இன்னைக்கு லைவ் காட்டுறதுக்கு பயப்படுறாங்க, அங்க என்ன நடக்குதோ நேரலை காட்டுவதற்கு பயப்படுகிறாங்க. நம்ம தளபதி எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுசு, ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாம தப்பா இருந்தா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, தப்பா இருந்தா மக்களுக்கு புரிய வச்சுக்கலாம், ஆனால் மக்களுக்கு என்ன நடக்குது தெரியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமாக நேரலையை காட்டுறாருன்னா அப்ப எவ்வளவு நேர்மையாக அவர் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறார். மடியில கனம் இல்லாததுனாலதான் அவ்வளவு நேர்மையாக அவரால் ஆட்சி செய்ய முடிகிறது, நேரலையை காட்ட முடிகிறது. அத உனக்கு பொறுக்க முடியல, அத காட்டுற, அதை ஏன் காட்டுற, இதை ஏன் காட்டுற. உதயநிதி வேற, நாங்கள் தான் முதலாக நேரலையை கொண்டு வந்தோம் அப்படியே மூடுற. இவர் நேரலையை முதலாக திமுக கொண்டு வரலீங்க. அந்த கேள்வி நேரம் பதில்னு ஒண்ணு இருக்கும், இவங்க கேள்வி கேட்பாங்களாம், அவங்க பதில் சொல்லுவாங்களாம். அப்படியே அதை மட்டும் எல்லா கேள்விக்கும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதை மட்டும் இவங்க கெத்தா சொல்லிட்டு அதை மட்டும் லைவ் காமிச்சு மக்களை ஏமாத்துது. இவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குங்கிறத முழுசா பார்த்தா தானே தெரியுது. இன்னைக்கு தளபதி அவர்கள் நேரலையை காட்டின பிறகு இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சு இன்னைக்கு டிவில நாடகம் பார்க்கறது போச்சு. இன்னைக்கு எல்லாரும் அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், எல்லாருமே மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இன்னைக்கு பெண்கள் முதல் அனைவரும் இன்னைக்கு அரசியல் பழகுகிறார்கள். இந்த மாதிரியான ஆரோக்கியமான அரசியலை தானே நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அண்ணன் நான் வந்து உட்கார்றேன், நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அவரு சட்டமன்ற உறுப்பினரா ஆயிட்டோன்னு நினைக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியல. மன்றத்துல எப்படி பணிவா எப்படி சாதாரணமா இருந்தாரோ ஒவ்வொருத்தருக்கும் எந்திரிக்கிறார், யார் வந்தாலும் எந்திரிச்சு அந்த மரியாதை கொடுக்கிறார். எந்த கட்சியிலாவது எம்எல்ஏக்களை போனா இந்த அளவுக்கு மரியாதை உங்களால பெற முடியுமா? முதல்ல கிட்டக்க போய் பார்க்க முடியுமா உங்களால? கொஞ்சம் கூட முகம் காட்டாம, கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம நானும் பக்கத்துல உட்காந்து பாக்குறேன். அவரு கூட சிரிப்பு, அவரு சட்டமன்ற உறுப்பினர், நான் பக்கத்துல உட்காந்து ஏந்திரிக்காம இருந்தா நல்லா இருக்காது. நானும் ஏந்திரிக்கிறேன் உட்கார்றேன், அவரும் ஏந்திரிக்கிறாரு, கொஞ்சம் கூட சலிக்கலீங்க. எல்லாருக்கும் அவ்வளவு மரியாதை, வந்தவர்கள் எல்லாரும் மரியாதை பார்த்துட்டு தான் இருக்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரே தளபதி, எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து ஒரு நபருடைய நடத்தையும் உழைப்பையும் கண்டறிந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறார்னா தளபதி எவ்வளவு திறமையானவரா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு நம்ம சட்டமன்ற தேர்தல்ல இன்னைக்கு வெற்றி பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க முடியாததற்கு காரணம் இன்னமும் உள்ளாட்சி தேர்தலிலும் நகராட்சி தேர்தலிலும் மாநகராட்சி தேர்தலிலும் நம்மளுடைய அதிகாரம் அங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் திமுக காரன் தான் இருக்கான், இன்னமும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த லஞ்சம் வாங்குறது எல்லாமே திமுகவை சார்ந்த அதிகாரிகள் தான். அந்த திமுகவினால வெற்றி பெற்ற அதே நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் தான் இன்னமும் லஞ்சம் ஊழல் செஞ்சிட்டு இருக்காங்க. வர்றது கெட்ட பேரு தளபதிக்கு. இவர்களை நீங்கள் அப்புறப்படுத்தல அப்படின்னா, முழு அதிகாரம் இல்ல அப்படின்னா, தளபதி இவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தும் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும். அதனால உங்க மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தளபதியுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்ல, நகராட்சி தேர்தல்ல, மாநகராட்சி தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வரலாறு காணாத வெற்றியை பெற வேண்டும். வரலாறு காணாத வெற்றியை. அடுத்த முறை நான் செங்கல்பட்டுக்கு நான் பேசும்போது இந்த பக்கத்துல நம்மளோட வெற்றியாளர்கள் நகராட்சி மாநகராட்சி வெற்றி பெற்றவர்கள் முழுக்க இருக்கணும். அந்த வெற்றி கூட்டத்திற்கு நான் நிச்சயமாக பேசுவேன். உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும், உங்களுடைய நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தளபதியோட நேர்மையான ஆட்சி தொடரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.